ப்ரிப்பரேஷன், தீஸ் ஆர் கால்டு ப்ரிப்பரேஷன். நம்ம ஒரு கெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் வேலை செய்வோம் இல்லையா, அதுதான் ப்ரிப்பரேஷன். எல்லாமே உங்கள் வீடெல்லாம் அப்படியே சுத்தமாகவே இருக்கும். நாங்களும் கஷ்டப்படுறோங்க, எங்கள் வீடுகள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் சொன்னால், எந்த வீடாக இருந்தாலும் இது ஆலமரத்து நிழலாக இருந்தால் கூட அதையும் கூட்டி பெருக்கி ஒரு கோலம் போட்டு அழகாக இருக்கும். அதுதான் சுத்தம். சுத்தம் தான் நமக்கு எல்லாம் தரும், நல்ல சுபாவம் தரும், உழைக்கிறதுக்குள்ள சுறுசுறுப்பு தரும், உழைச்சதுக்கப்புறம் காசு கொடுக்கும், காசு கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிட்லாம். அதனால தான் சுத்தம் சோறு ஓடுன்னு சொல்லுவோம். அப்புறம் குழம்பு எது ஊற்றணுன்னெல்லாம் கேட்குறது, நெய்யாண்டித்தனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. பெண்ணுங்களோட ஒரு அசைவுகளையும் வக்கர புத்தியோட பார்க்குற ஆணுங்களே, சின்ன பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம கற்பழிக்கிற ஆணுங்களே, காமம் மாத்திரமே கொண்டு நடக்கிற ஆணுங்களே, சாப்பாடு சாப்பிட்றீங்க சரி, அதை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு போய் வேலை செய்யுங்க வீட்டில். சில பேர் சொல்லுவாங்க, டெய்லி அழுக்காகிறது தானே, நம்ம என்னத்துக்கு தொடச்சிட்டு அப்படின்னா அழுக்கு ஜாஸ்தியாகி பீடையாக உதவியாக வந்து வீட்டில் உட்காண்டுரும். இப்பப்போ அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய ஜோலிகள் அன்னன்னைக்கு செய்துட்டா நாளைக்கு உடம்பு முடியாமல் போனால் கூட நம்ம வீடு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், நோய் அண்டாமல் நம்மளை காப்பாற்றும். இதெல்லாம் தெரியாமல் காலங்காத்தால் யாராவது லைவ் போட்டால் அவன் முகம் தெரியுதா, மற்றது தெரியுதா, அதெல்லாம் பார்க்கறது. அது மாதிரி வயலில் வேலை பார்க்குறவங்க, வீட்டில் இருக்கவங்களாம் சொகுசாக இருக்காங்கல்ல, வயலில் இருக்கவங்க தான் நிலத்தை பண்படுத்தி விதையெல்லாம் விதைச்சி பயிரிடுறீங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. வீடு நாங்களும் சுத்தம் பண்ணுவாங்க, அடுக்கலையிலலாம் போய் பாருங்கள், ஃப்ரிட்ஜெல்லாம் போய் பாருங்கள், எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரியும். எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க. எல்லா பெண்களும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் இருக்கத்தான் செய்யும். இதை வந்து க்ளீனிங்கிறது 100% வேலை கிடையாது, இது 10% வேலை தான். அது ஒரு நாள் பூரா நம்ம செய்ய போகிறது இல்லை, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். உங்களுக்கு பணம் இருக்குது, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது வீடு, எப்படி இருக்குது, மூளையில் தான் மூதேவி உட்காந்துருப்பா, மோகினி பிசாசு உட்காந்துருக்கும், அதை தான் விரட்டணும். இது இருக்குது உள்ளார பூந்து இப்போ நான் துடைக்க போகிறேன் பார்த்துக்கோங்க. இது டைனிங் டேபிள், இதுக்கு அடியில் போய் பூந்து நான் துடைக்க போகிறேன். அழுக்கு பார்த்திங்களா, கொஞ்சம் தண்ணியில் எல்லா வேலையும் நம்ம பார்ப்போம். தடியோட இடத்துல எல்லாம் இந்த பிடிச்சிருக்கு பார்த்திங்களா, பூச்சி இப்படியே வலை கட்டும் தடியில், ஒரு இடத்தை இது விட்டு வைக்காது. இது போக எலி. நான் டைனிங் டேபிள் கடிக்குள்ளே நிற்கிறேன், பயமாக தான் இருக்குது. அடியில் என்ன நல்லா இருக்குன்னு தெரியாது, கோடவுனில் இருக்கிற மாதிரி தான். இதுக்கு அடியிலெல்லாம் பூண்டு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்களே, உங்களுக்கு இருட்டில் ஒன்றும் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் சொல்லிகிட்ருக்கேன், டைனிங் டேபிளுக்கு அடியில் பூண்டு தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பெண்களை அசிங்கமாக பேசுகிறப்ப எனக்கு கெட்ட 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 கோபமாக வருது. ஏதோ 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக ஒரு யூடியூப்பில் லைவ்லையோ வீடியோவோ வந்தா ஒன்றும் இதான் இல்லையா, உனக்கு வேலையே இல்லையா, உன் புருஷனுக்கு பெட்ரூமில் நீங்கள் ஷேர் பண்ணலையா,
எல்லாம் கேட்குறதே வக்கர புத்தி கொண்ட ஆண்களே. அது மட்டும் இல்லைடா வேலை. அதெல்லாம் ஜீவிதத்தில் 5% தான். 100%ங்கிறது என்னென்னலாம் நான் சொல்லித்தரேன். இப்போ நான் செய்துட்ருக்க க்ளீனிங் கூட 5% 10% ஒர்க்கு தான். என்னோடய 100%ங்கிறது ரொம்ப பெருசு. தடியில் பார்த்தியா சோஃபா உட்காந்துக்கிறீங்களா, நெளிஞ்சு இதுக்கு இடுக்கில் எல்லாம் வந்து மூட்டைப்பூச்சி ஏறி உட்காந்துருக்குது தெரியுமா? மூட்டைப்பூச்சி ஏறி உட்காந்துருக்கும். அழகாக பெயிண்ட் இது வாங்கிட்டு வரும்போது இருக்கிற அழகு 25 வருஷத்துக்கும் அப்படியே இருக்காது. அது முகக்கட்டையும் இப்படி தான் போகும். துடைக்கணும், சுத்தம் பண்ணணும், இதெல்லாம் உங்கள் வேலையாக செய்திருக்கீங்களா? வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்கீங்க? பெற்ற தாய்